விநாயகர் சதுர்த்தி அன்று சென்னையில் பொது இடங்களில் வைத்து வழிபாடு செய்யப்பட்ட சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு கடலில் கரைக்கப்பட உள்ளன. இதற்காக ஏற்பாடுகள் குறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சந்தானம். நாடு முழுவதும் கடந்த 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட்ட நிலையில சென்னையில விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 1500க்கும் மேற்பட்ட சிலைகள் வைக்கப்பட்டு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட்டது. இந்த சென்னையில வைக்கப்பட்ட சிலைகள் இன்று கடற்கரையில கரைப்பதற்கான ஏற்பாடுகளை காவல்துறை செஞ்சிருக்காங்க. குறிப்பாக மத்திய சென்னை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் பட்டினப்பாக்கத்திலும், வட சென்னையில் வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் காசிமேட்டிலும், தென் சென்னை தொகுதிக்குட்பட்ட பகுதியில் வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் நீலாங்கரையிலும், திருவொற்றியூர் பகுதியில் திருவொற்றியூரிலே கரைக்கலாம் என 4 இடங்களில் விநாயகர் சிலைகள் கரைப்பதற்கான ஏற்பாடு பணிகள் என்பது காவல்துறை சார்பாக செய்யப்பட்ட நிலையில் இன்று காலை முதல் பட்டினப்பாக்கம் கடற்கரையில் விநாயகர் சிலைகள் கரைக்கும் பணி என்பது நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை தான் நம்ம பார்க்க வரோம். குறிப்பாக பட்டினப்பாக்கம் கடற்கரையை பொறுத்த வரைக்கும் 1200க்கும் மேற்பட்ட சிலைகள் கரைக்கப்பட இருப்பதன் காரணமாக மிகப்பெரிய ஏற்பாடு, கிட்டத்தட்ட ஒரு 4 கிரேன்கள் இங்கு தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்கிறது. விநாயகர் சிலைகள் 5 அடி உட்பட்ட சிலைகள் ஒரு இடத்திலையும், 7 அடிகள் இருக்கக்கூடிய சிலைகள் ஒரு இடத்திலையும் கரைப்பதற்கான ஏற்பாடு பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. மதிய நேரத்தில், மாலை நேரங்களில் அதிக அளவிலான விநாயகர் சிலைகள் ஒரே நேரத்தில் கொண்டு வரப்படும் என்பதால இந்த இடத்துல இந்த ஏற்பாடு பணிகள் கிரேன் மூலமாகவும், அதே போன்று இந்த இடத்துல வச்சு விநாயகர் சிலைகளை வைத்து கரைப்பதற்கான ஏற்பாடு பணிகளை காவல்துறை செஞ்சிருக்காங்க. அதே போன்று பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த பட்டினப்பாக்கம் கடற்கரை முழுவதுமா சிசிடிவி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று 2 இடங்கள்ல காவல்துறை கண்காணிப்பு கோபுரங்கள் வைக்கப்பட்டு கரைப்பதற்கான ஏற்பாடு பணிகளும் செஞ்சிருக்காங்க. அதே போன்று பாதுகாப்புக்காக தீயணைப்புத்துறை அதிகாரிகளும், அதே போன்று மருத்துவ வசதிக்காக ஆம்புலன்ஸ்களும் இந்த சிலைகள் கரையில் வைக்கப்பட்ட பின்பு தன்னார்வலர்கள் மூலமாக கடலுக்குள்ள கொண்டு கரைப்பதற்கான ஏற்பாடு பணிகளை செஞ்சிட்டு இருக்காங்க. இன்று இரவு வரை இந்த பணிகள் என்பது நடைபெறும் அப்படின்னு காவல்துறை எதிர்பார்க்கிறாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், போக்குவரத்துக்கு பாதிப்பும் இல்லாம இந்த விநாயகர் சிலை கரைப்பதற்கான ஏற்பாடு பணிகளை மிக தீவிரமா காவல்துறை செய்து வராங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் சந்தானகுமார்.